ऐगिरि नन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द्यशिरोदिनि वाजिनि विष्णुविलाजिनि जिष्णुनुते भगवति केचिनि कण्ठकुडुम्बिनि पूरि कुडुम्बिनि भूरि हृदे जय जय गे महिषासुरमर्दिनि रम्यगवर्धिनि शैलसुते रम्यगवर्धिनि शैलसुते ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 7ஆம் நாள் 23/9/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை அன்னை பராசக்தியை வழிபாடு செய்கின்ற நவராத்திரி என்கின்ற விரத அனுஷ்டானத்திலே இன்று 2வது திதியோடு கூடியது. பொதுவாக இந்த நவராத்திரி என்றால் 9 நாள் என்பதுதான் எல்லோரும் எண்ணிக்கொள்ளுவது. நவராத்திரி என்பது கந்தசஷ்டி விரதம் என்பது நாள் கணக்குகள் என்பது கிடையாது. திதிகளை அடிப்படையாக கொண்ட விரதங்கள் பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அட்டமி நவமி என்கின்ற 9 திதிகளும் அடங்குகின்ற இரவுகள் நவராத்திரி. அந்த 9 திதிகளும் 8 நாளுக்குள்ளும் அடங்கி இருக்கிறது, 9 நாளுக்குள்ளும் அடங்கி இருக்கிறது. இந்த 9 திதிகளும் 10 நாளுக்குள் விரிவடைந்திருக்கிறது. இம்முறை 10 நாட்களுக்கு இந்த 9 திதிகளும் விரிவடைந்திருக்கின்றன. சதுர்த்தி திதி 2 நாட்கள் நிற்பதினாலே இந்த 9 நாளுக்குள்ளே அடங்க வேண்டிய நவராத்திரி என்பது இம்முறை 10 நாளிலே அந்த 9 திதிகள் 10 நாட்களுக்கு விரிவடைந்திருப்பதனாலே 10 நாட்கள் நவராத்திரி. மறுநாள் விஜயதசமி. மொத்தமாக 11 நாட்கள் இம்முறை வருகிறது. பழமையாக 9 திதிகளும் 9 நாளுக்குள்ளே வந்தால் 10வது நாள் விஜயதசமி, 8 நாளுக்குள்ளே அடங்கினால் 9வது நாள் விஜயதசமி என்று வரும். அவ்வாறு திதிகளை அடிப்படையிலே நடைபெறுகின்ற அனுஷ்டிக்கின்ற இந்த விரதங்களுக்கு நாள் கணக்கு என்பது இல்லை. அந்த வகையிலே இன்று 2வது திதி. நேற்று பிரதமையிலே ஆரம்பமாகி இன்று துதியை துர்காதேவியை வழிபாடு செய்கின்ற சிறப்பு. இந்த மலைமகளாக வீரத்தை வேண்டி துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுவது அவ்வாறான சிறப்போடு கூடியது. இந்த நவராத்திரி விரத காலங்களிலே வீடுகளிலே கொலு வைத்திருப்பவர்கள் வீட்டிலே பூஜைகள் முடித்து வீட்டுக்கு வருகின்ற சுமங்கலிகள், கன்னிப்பெண்கள், சிறு குழந்தைகள் இவர்களை எல்லாம் ஆதிபராசக்தியின் வடிவங்களாக போற்றி வழிபாடு செய்கின்ற தாய்மையை போற்றுகின்ற காலம் இந்த நவராத்திரி விரதம். பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற காலம் நவராத்திரி விரதம். சக்தி வழிபாட்டுக்குரிய சிறப்போடு கூடிய இந்த நவராத்திரி விரத காலங்களிலே நாமும் விரத அனுஷ்டானங்களோடு ஆசார சீரராக ஆலயங்களிலே சென்று அங்கு நடைபெறுகின்ற அபிஷேகம், பூஜை, வழிபாடு, உற்சவம்,
ஸ்ரீசக்கர நவமாவரண பூஜைகள் நடைபெறுகின்ற இடங்களிலும் சென்று பிரார்த்தனைகள் செய்வது, வழிபாடுகள் செய்வதோடு வீடுகளிலே இந்த நமக்கும் துர்காலட்சுமி சரஸ்வதியுடைய அனுகிரகமெல்லாம் கிடைக்க வேண்டும், பிள்ளைகளெல்லாம் நல்ல சிறந்தவர்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணங்களோடு வீடுகளிலே கும்பம் வைத்து கொலு வைத்து வழிபாடு செய்கின்ற இடங்களிலும் இறை பிரார்த்தனையில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். மனிதர்களாகிய நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய எதிர்காலத்தை நோக்கியவர்களாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். நாளை என்பது எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நிச்சயமற்ற தன்மையிலும் நாங்கள் காணுகின்ற கனவுகளை நனவாக்க வேண்டுமென்ற அந்த ஆவலோடும் துடிப்போடும் நாங்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் வாழ்க்கையிலே எங்களுக்கு எதிர்பார்ப்பு என்பது மிக மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு வருங்காலம் என்கின்ற எண்ணம் எவ்வளவு ஆழமுள்ளதாகவும் எங்களுக்கு அது தேவையானதாகவும் அதை அடைய வேண்டும் என்ற அந்த விருப்பமும் அதிகமாக இருக்கின்றதோ அவ்வளவு தூரம் நிகழ்கால வாழ்வு எங்களுக்கு முக்கியமானதாகவும் ஈடுபாடு கொண்டதாகவும் அமைகின்றது. இந்த இயேசுவை பின்தொடர்ந்த சீடர்களுள் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக இருக்கின்ற பிரச்சனை, 4 பேர் கூடினால் அதிலே யார் பெரியவர்? அல்லது ஒருவரை நாங்கள் பின்பற்றி கொண்டு போகின்றோம் என்றால் அவருக்கு அடுத்தது யார்? அவர் இருக்கின்ற அந்த ஆசனத்தை பிடிப்பது யார்? வேலைத்தளங்களை எடுத்துக்கொண்டால் என்ன, அல்லது அமைப்புகள் நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால் என்ன, ஒரு தலைவர் இருந்தால் அவருடைய பதவி காலம் செல்லுகின்ற பொழுது அடுத்தவர் அந்த பதவிக்கு தான் வர வேண்டும் என்று விரும்புவதும் ஆசிப்பதும் அதற்காக முயற்சிகள் எடுப்பதும் நல்லது, சரியானது. ஆனால் நாங்கள் குறுக்கு வழிகளிலே அந்த ஆசனங்களை கைப்பற்ற வேண்டும், மற்றவர்களை நாங்கள் ஒதுக்கி தள்ளி வைத்து அவர்களுக்கு எதிராக நாங்கள் வேலை செய்து அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைப்பது கவலைக்குரியதாகும். இங்கு இயேசுவினுடைய சீடர்கள், இயேசுவை பின்பற்றியவர்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் என்றால், இந்த இயேசு எதிர்பார்த்த மெசியா அவருடைய அந்த ஆட்சி காலம், அதாவது காலம் நிறைவுறுகின்ற பொழுது அவர் ஆட்சியிலே அமர்கின்றார் என்று சொன்னால் அவர் ஒரு அரசனாக இருப்பார். அவர் இந்த மக்களை எல்லாம் இந்த ரோமானியர்களுடைய ஆட்சியிலே இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களுக்கென்று ஒரு தனி நாடை அமைப்போம், எங்களுக்கென்று இனத்துக்கென்று ஒரு தனி சமூகத்தை அமைப்பை அவர் தன்னுடைய தலைமத்துவத்தின் கீழ் கொண்டு வருவார் என்ற அந்த எதிர்பார்ப்பிலே அவருடைய சீடர்களில் இருவர் தாங்கள் எதையோ கேட்க வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது இயேசு அவர்களை திரும்பி பார்க்கின்றார். அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், அவர்களுடைய தாய் வந்து கேட்கின்றார், உம்முடைய ஆட்சியிலே நீர் வருகின்ற பொழுது என்னுடைய இரண்டு மக்களும் புதல்வர்களும் ஒருவர் வலப்புறமும் மற்றவர் இடப்புறமும் அமர வேண்டும் என்று. இது சாதாரணமாக ஒவ்வொருவரும் நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஆகும்.
நாளை என்பது விடுகின்ற பொழுது நாங்கள் எங்களுக்குரிய அந்தஸ்தையும் பதவியையும் பட்டங்களையும் லாபங்களையும் அதிகரிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகின்றோம். நேற்றைய தினத்திலும் பார்க்க நாளைய தினம் இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது சால பொருத்தமானது. ஆனால் இயேசு அவர்களை பார்த்து கேட்கின்றார், நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்களும் பருக முடியுமா என்று. நான் பெறுகின்ற திருமுழுக்கில் நீங்களும் கலந்து கொள்ள முடியுமா? அவர் எதை குறித்து சொன்னார் என்றால், தன்னுடைய மரணத்தை குறித்து சொன்னார். தான் செய்ய இருக்கின்ற தியாகத்தை குறித்து சொன்னார். தான் பட இருக்கின்ற பாடுகளையும் வேதனைகளையும் குறித்து சொன்னார். தன்னுடைய வாழ்க்கையினுடைய கதி எப்படிப்பட்டதாக இருக்கும், அழிவுக்குரியதல்ல, ஆக்கத்துக்குரியதான அந்த நாளைய தினம், அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய முதலீடு என்ன, நாங்கள் செய்ய வேண்டிய முயற்சி என்ன, நாங்கள் எவ்வளவு தியாகங்களை செய்ய வேண்டும். அவருடைய அந்த குடிக்கின்ற கிண்ணம் என்பது அவருடைய இரத்தம் சிந்தி அவர் ஒரு கொலைகாரனாக அவர் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியிலே சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்ற அந்த நிபந்தனைக்கு அவர் அடிபணிந்தவராக இருக்கின்றார். அதனாலே இடது பக்கம் வலப்பக்கம் என்பது அவர் சொல்கின்றார், அது என்னுடையதல்ல, ஆனால் தந்தையினுடைய அமைப்பு. ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பது நல்லது, ஆனால் எனக்காக நீங்கள் தியாகம் புரிவீர்களா? அதனால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாளை என்கின்ற அந்த கனவுகள் எல்லாம் நல்லது. ஆனால் அந்த கனவை நனவாக்குவதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய தியாகத்திற்கும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். தியாகங்களூடாக, நாங்கள் படுகின்ற வேதனைகளூடாக, கடின உழைப்பினூடாக, முயற்சிகளூடாக நாங்கள் எங்களுடைய மனதை எப்பொழுதும் நம்பிக்கையோடு வைத்துக்கொள்வதனூடாக இந்த லட்சியங்களை அடைய முடியும். ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். நாளை என்கின்ற நல்லதொரு நாளுக்காக நாங்கள் காத்திருப்பது மட்டுமல்ல, நாங்கள் கனவுகள் காண்பது மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும், தியாகங்கள் புரிய வேண்டும். இத்தகைய வாழ்வுக்கு சிலுவை சுமந்து இயேசுவை பின்பற்றுவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தயாராகுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். இறைவன் நமக்கு அளித்த அருட்கொடைகளில் ஒன்று நாவன்மை ஆகும். இந்த நாவின் மூலமாக மனிதன் உண்மை பேசுகிறான், இன்னும் ஒன்று பொய் பேசுகிறான். உண்மை பேசக்கூடியவர்கள் உண்மையாளர்கள் என சமூகத்திலே மதிக்கப்படுகிறார்கள். பொய் பேசக்கூடியவர்கள் சமூகத்திலே பொய்யர்கள் என அடையாளமிடப்படுகிறார்கள். எனவே நம்முடைய நாவன்மையை 4 மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்தில் நாம் பயனளிக்கக்கூடிய ஒரு நாவாக நம்முடைய நாவை நாம் இறைவனிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் காலை நேரத்தில் இறைவனிடத்தில் இப்படி ஒரு அருமையான பிரார்த்தனையை கேட்பார்கள். இறைவா, பயனளிக்கக்கூடிய நல்லறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். எனக்கும் அது பயனளிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக அந்த அறிவை நான் உன்னிடத்திலே இன்று பெற்றுக்கொள்ள வேண்டும். பயனளிக்கக்கூடிய நல்ல அறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று கேட்பார்கள். இரண்டாவதாக, உன்னுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல பேச்சுக்களை பேசக்கூடியதாக என்னுடைய நாவன்மையை தருவாயாக என இறைவனிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக 2 முக்கியமான வார்த்தைகளை சொல்லி பிரார்த்திக்கக்கூடிய வளமையை பெற்றிருந்தார்கள் என்றால், இந்த 2லும் எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் இன்று பல பிரச்சனைகளுக்கு காரணமே மனிதன் பேசுகின்ற பேச்சுக்கள் தான். உண்மைக்கு பதிலாக பொய் பேசுவதும் புறம் பேசுவதும், மனித உள்ளங்களை தாக்கக்கூடிய அளவுக்கு கோள் சொல்லுவதும்,
இழிவான கேவலமான அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதிலேயே இன்று மனிதன் தன்னுடைய நாவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். நாவுக்கு ஓய்வென்பதே இல்லைதானே. மனிதன் எவ்வளவுதான் நோய்வாய்ப்பட்டு சோர்வடைந்து அவன் களைப்படைந்து ஓர் மூலையிலே உறங்கினாலும் மனிதனுடைய நாவு இப்போது பேசிக்கொண்டே தான் இருக்கிறது. அதற்கென்று ஒரு ஓய்வு என்பது கிடையாது. யோசித்து பேச வேண்டும், பேசியதற்கு பிறகு யோசிக்கக்கூடாது. மனிதனுடைய தரம் பார்த்து பேச வேண்டும். பேசுகின்ற நேரத்திலே கண்ணியமான வார்த்தைகளை, கனிவான வார்த்தைகளை கொண்டு இந்த நாவை கொண்டு நாம் பேசிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய உடம்பில் 2 உறுப்புக்கள் இருக்கிறது. அந்த 2 உறுப்புக்களையும் அவன் பாதுகாத்து கொண்டால் அவனுக்கு சுவர்க்கத்தை பெற்று கொடுப்பது என் மீது கடமை என்று முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த 2 உறுப்புக்களில் ஒன்று மனிதனுடைய நாவு, இன்னும் ஒரு உறுப்பு மனிதனுடைய மர்மஸ்தானம். இந்த 2 உறுப்பையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவைகளை அனுமதி அளிக்காத விதத்தில் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு நரகிலும் வேதனை இருக்கிறது, உலகத்திலும் இழிவு இருக்கிறது என்பதனை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆக மனிதனுடைய நாவு என்பது இறைவன் தந்த ஒரு அருளாகும். உலகத்தில் எத்தனையோ பல மக்களை பார்க்கிறோம். நாவிருக்கின்றவர்களெல்லாம் பேசுகின்றார்களா? இல்லையே. ஆக இறைவன் நமது நாவை நமக்கு தந்திருக்கின்றான் என்றால் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவனிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய நாவாக நமது நாவன்மையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்திலே பயனுள்ள பல அம்சங்களை பேசக்கூடியவர்கள் நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே ஒழிய அசிங்கங்களை பேசுவதை கொண்டு நம்முடைய நாவை நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. சிரிக்கின்ற மக்களை அளவைக்கின்ற அளவுக்கு நம்முடைய நாவன்மையை நாம் பாவித்து விடக்கூடாது. சமூகத்தில் எத்தனை பல மக்கள் இன்று குழப்பத்திலும் கண்ணீரிலும் இருக்கிறார்கள். அத்தனைக்கும் அடிப்படை காரணம் மனிதனுடைய நாவாகத்தானே அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான ஒரு மனிதன் அல்லது உண்மையான ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா? தன்னுடைய நாவினால், தன்னுடைய கரத்தினால், தன்னுடைய செயலினால் மற்றவர்களுக்கு இடையூறு கொடுக்காதவனே உண்மையான முஸ்லீம் என்று ஒரு முஸ்லீமுக்குரிய அடையாளத்தை, இலக்கணத்தை இந்த சமூகத்தினருக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எங்களுடைய அயலவர்களில், எங்களுடைய மக்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? மனிதர்களில் சிறந்தவர் அயலவர்களோடு நல்லுறவை பேணக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். இன்று பார்த்தால் நாங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய அயல் வீட்டுக்காரர்களுக்கு கூட இடையூறு தருகின்ற அளவுக்கு சத்தமிட்டு பேசுகின்ற மக்களை பார்க்கிறோம். சத்தமாக சிரிக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். வீடுகளில் மட்டுமல்ல, பொது பயணங்களில் கூட, புகையிரத பயணங்கள், பேருந்துகளில், பொதுவான இடங்களில் இருக்கின்ற நேரத்தில் கூட மற்றவர்களுக்கு இடையூறு தருகின்ற விதத்திலே சத்தமாக சிரிப்பதிலும் சத்தமாக பேசுவதிலும் தங்களுடைய நாவன்மையை மனிதர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாவு என்பது இறைவனிடத்தில் எங்களுக்காக நல்ல சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக, அருளாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவே இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. அந்த நாவை நல்ல முறையில் பயன்படுத்தி ஈடேற்றம் பெறுவோமாக. மக்கள் மனங்களை நமக்கென்று ஒரு இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாவை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்வோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.